Hi my dear குட்டீஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சஹானா கார்னர். இன்றைக்கும் ஒரு பாட்டில் எடுத்திருக்கோம். பாட்டில் கிராஃப்ட் பண்ணலாம். க்ரீன் கலர் பாட்டில் எடுத்திருக்கேன். அதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு க்ரீன், நிறைய கலர் க்ரீன் இருக்கு இல்லையா, அதில் இந்த மாதிரி ஒரு க்ரீன் கலர் வந்து பெயிண்ட் அப்ளை பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட்டு ப்ரஷில் பண்ண சரியாக வரல, அதனால் ஸ்பஞ்சில் வந்து கலரிங் வந்து டபுள் கோட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இதுக்கு மேலே நம்ம வந்து எதை வச்சு யூஸ் பண்ண போகிறோன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் மிரர் ஒர்க் தான் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து ரவுண்ட் ஷேப் மிரரும் ஒரு டைமண்ட் ஷேப் மிரரும் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து ரவுண்ட் ஷேப் மிரர்ஸ் எல்லாம் அங்கங்கே ஒட்டிடலாம். இப்போ எப்படி ஒட்டுறேன்னா, ஒரே லைனில் ஒரு ஈவன் கேப்பில் அந்த பாட்டிலோட ஹைட்க்கு இந்த மாதிரி ரவுண்ட் ஸ்டோன்ஸை ஃபஸ்ட்டு ஒட்டிடுறேன். ஒரு 5 ஸ்டோன் இடம் இருக்கும்னு நினைக்கிறேன். 5 ஸ்டோனை ஒட்டிட்டு அதை சுற்றியும் அந்த டைமண்ட் ஷேப்பில் ஸ்டோன் வச்சுருந்தேன்ல, அதெல்லாம் நம்ம வந்து அசம்பிள் பண்ணலாம். இதுக்கு வந்து ஹார்ட் க்ளூ தான் பெஸ்ட்டு. கண்டிப்பாக வந்து ஃபெவிகாலில் நிற்காது, சீக்கிரம் விழுந்துடும். அதனால் ஹார்ட் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட்டு ரவுண்டு ஸ்டோன் ஒட்டிட்டு அதை சுற்றியும் 4 அந்த டைமண்ட் ஷேப்பில் ஸ்டோன் எடுத்து வச்சுருந்தேன்ல அது. இப்போ ஒரு ரவுண்டு ஷேப்பை சுற்றியும் நம்ம வந்து ஒட்டிடலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த பாட்டில் ஃபுல்லாகவே வந்து மிரர் வச்சு தான் அசம்பிள் பண்ண போகிறோம். பார்க்குறதுக்கு ரொம்ப கிராண்டாக இருக்கும். இது வரைக்கும் ஃபுல்லாக மிரர் ஒர்க் வந்து நான் பண்ணதில்லை. சும்மா அங்கங்கே மிரர்ஸ் யூஸ் பண்ணியிருப்போம். இந்த பாட்டில் ஃபுல்லாகவே மிரர் மட்டும்தான் வச்சு யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 5 ரவுண்ட் ஸ்டோன் ஒட்டிடணும். அதுக்கு பக்கத்தில் வந்து ஒரு 4, அடுத்து 3. ஸோ ஃப்ரண்ட்டில் மட்டும் அந்த மிரர் ஒர்க் இருக்கிற மாதிரி கவர் ஆனால் போதும். பாட்டிலோட பேக் சைடில் வந்து நம்ம வேறு டிசைன் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து சைடில் ஒரு 3 லைன் பண்ணிவிட்டேன். இப்போ இந்த பக்கம் லெஃப்ட் சைடில் ஒரு 2 லைன் 3 லைன் பண்ணிக்கலாம். ஸோ ரவுண்டு ஒட்டிட்டு அதை சுற்றியும் வந்து டைமண்ட் ஷேப் ஸ்டோன் வந்து ஒட்டியாச்சு. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் தான். ஸ்டோன்ஸ் மட்டும் இருந்துச்சுன்னா நம்ம அழகழகாக அசம்பிள் பண்ணலாம். ஓகே, ஒரு 5 லைனுக்கு வந்து நான் வந்து இந்த ஸ்டோன்ஸ் வந்து ஒட்டியிருக்கேன். ஸோ கீழே மட்டும் கொஞ்சம் ஒரு ஸ்டோன் ஒட்டுற அளவுக்கு இடம் இருந்துச்சு, அந்த இடத்துல அதையும் ஒட்டியாச்சு. அவ்வளோதான், நம்ம பாட்டில் ஃபுல்லாக வந்து ஸ்டோன்ஸ் வந்து ஒட்டியாச்சு. ஒரு ஆஃப் சைடு மட்டும் ஒட்டியாச்சு. நீங்கள் ஃபுல்லாக கவர் பண்ணணுன்னாலும் ஃபுல்லாகவும் ஒட்டிக்கலாம். பட் நான் வந்து இது போதும்னு விட்டுட்டேன். ஃப்ரண்ட்டில் மட்டும், பேக்கில் வந்து வேறு டிசைன் கொடுக்கலான்னு சொல்லிட்டு என்கிட்ட மிரர் ஒர்க் பண்ணின ஒரு லேஸ் இருந்துச்சு. அந்த லேஸை வந்து பாட்டிலோட மேலே அந்த மூடி போடுவோம்ல, அந்த இடத்துல வந்து அந்த லேஸை வச்சு கவர் பண்ணிக்கிறேன். ஸோ கை பிடிக்கிற இடத்துல கரெக்டாக அந்த பாட்டிலோட ஒரு 1 இன்ச்சுக்கு வந்து லேஸ் வச்சு நான் கவர் பண்ணிட்டேன், ஒட்டிட்டேன், ஹார்ட் க்ளூ போட்டுட்டு. அதே லேஸை வந்து பேக் சைடில் நம்ம டிசைனுக்கு வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த மிரர் ஒர்க் பண்ணணும்ல நடுவில், அதுக்கோட 2 சைட்லேயும் பார்டர் மாதிரி இதே லேஸ் வச்சு நான் ஒட்டிட்டு நடுவில் ஒரு லைன் ஒட்டிட்டிங்க அப்படின்னா அது பார்க்குறதுக்கு பேக் சைடில் வேறு ஒரு டிசைன் மாதிரி இருக்கும். இது கலர் வந்து பிளாக் கலர் காம்பினேஷன்கள் கூட கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும் நம்மளுக்கு பார்க்குறதுக்கு. ஓகே, அவ்வளோதான். இப்போ பேக் சைடில் இவ்வளோ தான் பண்ணியிருக்கேன். பட் இதுவே அழகாக இருக்குல்ல. அடுத்து இன்னும் கூட ஒரு சின்ன ஒர்க் பண்ணலாம். அதுக்கு வந்து பிளாக் பெயிண்ட் எடுத்திருக்கேன். இது வந்து 3D அவுட்லைனர், அந்த பிளாக் பெயிண்ட்டு. இல்லாட்டி நீங்கள் பெயிண்டில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஒரு மிரர், ரவுண்ட் மிரர் வச்சோம்ல, அதை சுற்றியும் ஒரு 4 சின்ன சின்ன டாட்ஸ் வச்சுக்கலாம் பிளாக் பெயிண்டில். அது இன்னும் அட்ராக்டிவாக இருக்கும். ஏன்னா மிரரும் பிளாக் கலர் அந்த லேஸும் வச்சா ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த இதுக்கு கொஞ்சம் மேட்ச் பண்ணுற மாதிரி பிளாக் டாட்ஸை வந்து அந்த மிரரை சுற்றி நான் அப்ளை பண்ணுறேன். அவ்வளோதான், நம்மளோட கிராஃப்ட் முடிஞ்சிச்சு. எப்படி இருக்குதுன்னு பார்த்து சொல்லுங்கள். ரொம்ப சிம்பிள், பட் ரொம்ப ரிச்சாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு நிறைய இந்த மாதிரி மிரர்ஸ் வாங்கி வச்சுருக்கேன். அதை வச்சு அசம்பிள் பண்ணுற மாதிரி கிராஃப்ட்லாம் நிறைய பார்க்கலாம். ஓகே, இதில் இன்னும் வேறு என்ன ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் எனக்கு பார்த்துட்டு சொல்லுங்கள். ஓகே, பாய்.